அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உலக தமிழ் மாநாட்டை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மாநாட்டை நடத்த முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் அளித்த நிலையில் முதற்கட்ட பணிகள் தொடங்கியது. பட்ஜெட் ஆலோசனை தொடர்பாக இன்று உயர்கல்வித்துறையினருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். டாஸ்மாக் பார் டெண்டர் தொடர்பாகவும் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தாவேக எம்எல்ஏக்களை 35 கோடிக்கு பேரம் பேசி மிரட்டிய வழக்கில் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராக போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்க விமான நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று ஆஜராவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுவின் ஓட்டுநர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் விஜய் படிப்படியாக நிறைவேற்றுவார் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன் முதலமைச்சர் விஜய் சந்தித்த சோதனைகள் வேறு யாருக்கும் வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டையில் இருந்தால்தான் அகப்பையில வரும் என்று சொல்லுவார். சட்டையில ஒன்றுமே இல்லை. அப்படியும் 15 லட்சம் கோடி கடலில் வைத்து விட்டு போய் அதெல்லாம் மீறி விடுவாங்க. பாருங்க, புதிய கோணத்தில் வருவாய், மக்களை கஷ்டப்படுத்தாத வருவாய் என்ற ஒரு அரசாங்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லா வாக்குறுதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றுகிற தன்மையை மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. பணக்காசு செலவழிக்காமலே ஜெயித்த முதல் தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தல். ஆளுநர் அர்லேக்கர் பாஜகவின் ஏஜென்ட் போல செயல்படுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். டெல்லி சென்று வந்த பிறகு ஆளுநரின் போக்கு மாறியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அமித்ஷா ஆஃபீஸில் போய் மண்டிட்டு அவர் கெஞ்சி கேட்டதுலேருந்து பேச்சே மாறிப்போச்சு, அவருடைய டோனே மாறிப்போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் வேறையாக இருந்தார். இப்போ அமித்ஷா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கவர்னர் ஆடி போயிருக்காரு. வசனம் பேசுகிறாரு, நான் எங்கள் மக்கள் குறை இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்கிறாரு. இதே தான் கேரளாவில் ஏன் சொல்ல மாட்டாருன்னு தெரியல எனக்கு. ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது கண்டனத்துக்கு உரியது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். முந்தைய ஆளுநர் ஆர்.என். ரவியை பின்பற்றியே அர்லேக்கரின் அணுகுமுறையும் இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். தமிழக ஆளுநர் அவர்கள் அரசியல் சாசனம் ஆளுநருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை மீறி இங்கே மதுரையிலே ஆய்வுக் கூட்டம் நடத்தியது போன்ற நடவடிக்கைகள் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது இத்தகைய அணுகுமுறைகளை அவர் மேற்கொண்ட போதெல்லாம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக கண்டித்திருக்கிறது. ஆகவே இப்போ புதிதாக வந்திருக்கிற ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அதே அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது பொருத்தமானதல்ல. பதினெட்டு பேரை பலி கொண்ட திருவள்ளூர் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு அகற்றும் பணி 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் இன்று 11 நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் பிரிக்ஸ் மாநாடு கூடுகிறது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க 11 நாடுகளும் கைகோர்ப்பு. மகாராஷ்டிராவின் புனே மற்றும் தானே மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தானே பகுதியில் பலத்த காற்றால் மரங்கள் முறிந்து விழுந்து வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.
மகாராஷ்டிராவின் நவி மும்பை பகுதியில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. புனே தானேவை தொடர்ந்து நவி மும்பையிலும் மோசமான வானிலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நலா சோபாரா பகுதியில் சாலை முழுவதும் மழை நீர் சூழ்ந்தது. குடியிருப்புகள் மற்றும் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் மரைன் டிரைவ் பகுதியில் கடும் கடல் சீற்றம். பல அடிக்கு ஆக்ரோஷமாக சீரும் அலைகள். மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் அந்தேரி சுரங்கப்பாதையில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுரங்கப்பாதையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் ராட்சத மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை அகற்றும் பணி தீவிரம். சத்தீஸ்கர் மாநிலம் தலைநகர் ராய்ப்பூரில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான நீர்த்தேக்கம் ஏற்பட்டது. சில இடங்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புனேவில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதியில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 பேர் படுகாயமடைந்தனர். அப்பகுதியில் மேலும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க குடியிருப்பு வாசிகளை வெளியேற்ற தீயணைப்புத்துறை திட்டம். ஹரியானாவின் குருகிராம் பகுதிகளில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சாலைகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். குஜராத் மாநிலம் ஜுனாகத் மாவட்டத்தின் மாங்க்ரோல் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். இடுப்பளவு தேங்கி நிற்கும் தண்ணீரில் துள்ளி குதித்து சிறுவர்கள் உற்சாகம். பருப்போய் சிறுமி கொலை வழக்கில் நேரில் செல்லவிருந்த மேற்குவங்க முன்னாள் முதலமைச்சர் மமதா பானர்ஜி வீட்டின் முன்பு மத்திய படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. மமதா பானர்ஜியை வீட்டு சிறையில் வைக்க முயற்சிப்பதாக கூறி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
நிதி முறைகேடு புகார் எதிரொலியாக அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளையின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் இன்று பிற்பகல் கூடுகிறது. பொதுச் செயலாளர் சம்பத் ராய் மற்றும் அனில் மிஸ்ரா ஆகியோரின் ராஜினாமா கடிதங்கள் குறித்து கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படலாம் என தகவல். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யக்கோரி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி கட்சி நடத்தும் போராட்டம் 16வது நாளை எட்டியுள்ளது. மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதித்துள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் 8வது நாளாக தொடர்கிறது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரை வென்றது ஆஸ்திரேலியா. லண்டனில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் பிரேசில் அணியை வீழ்த்தியது நார்வே. 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசிலை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது நார்வே அணி. நடப்பு 2026 FIFA உலகக்கோப்பை தொடரே தனது கால்பந்து வாழ்க்கையின் இறுதி உலகக்கோப்பையாக இருக்கும் என்று போர்ச்சுகல் அணியின் கேப்டன் ரொனால்டோ அறிவித்துள்ளார். நடப்பு தொடரின் ஒவ்வொரு தருணத்தையும் தான் முழுமையாக ரசித்து விளையாட விரும்புவதாக உருக்கமான பேட்டி. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் 4வது சுற்றில் முதல் நிலை வீராங்கனை செபலென்காவை வீழ்த்தி நவோமி ஒசாகா அசத்தலான வெற்றி பெற்றார். செபலென்காவை 6-2, 7-6 என்ற கணக்கில் ஒசாகா வீழ்த்தினார். நாளை நடைபெறவுள்ள நாட்டோ மாநாட்டை எதிர்த்து துருக்கியில் இடதுசாரி அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். நாட்டோ அமைப்பின் போர் நடவடிக்கைகளை எதிர்த்து போராடிய 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அலி கமெனியின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் 2ஆம் நாள் நிகழ்வு தலைநகர் டெஹ்ரானில் இரவிலும் தொடர்ந்துள்ளது. கிராண்ட் மொசல்லா மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள கமெனி மற்றும் அவரது குடும்பத்தினரின் உடல்களுக்கு கண்ணீர் மல்க மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். اذان مغرب یکشنبه فسبح بحمد ربك ஈரானின் மறைந்த முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமெனியின் இறுதி சடங்கில் கண் கலங்கிய அவரது மகன்கள். دشوار تکیه‌گاهی مطمئن بود مسئولیت‌های خود را به دوش می‌کشید. தனது தந்தை கமெனியின் இறுதி சடங்கில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமெனி பங்கேற்கவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முஜ்தபா காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக கலந்து கொள்ளவில்லை என தகவல். அலி கமெனியின் இறுதி சடங்கின் போது கிராண்ட் மொசல்லா மசூதியின் சுவர்களில் மக்கள் தங்களின் உணர்வு பூர்வமான வாசகங்களை எழுதினர். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எதிராகவும் பழிவாங்க கோரும் கோஷங்களை எழுதி தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். கமெனியின் இறுதி சடங்கின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பை பழி வாங்கப் போவதாக கவிஞர் முகமது ரசூலி ஆவேசமாக சபதம் செய்தார். லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவிற்கு வீழ்ச்சி என ஆக்ரோஷத்துடன் முழக்கமிட்டனர்.
அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கும் தமக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான இரு நாடுகளின் கூட்டு நடவடிக்கை மத்திய கிழக்கில் கூடுதல் அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்பட வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3342 அதிகரிப்பு. 16,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் வீடுகளை இழந்தவர்கள் தற்காலிக முகாம்களில் தஞ்சம். பாலிவுட் நடிகர் அமீர் கான் தனது தோழியான கௌரியை மும்பையில் எளிமையான முறையில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருமணத்தின் வீடியோவை முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பத்தான் பகிர்ந்துள்ளார். தில்ஜித் தோசாஞ்ச் நடிப்பில் வெளியான சட்லஜ் திரைப்படம் OTT தளத்திலிருந்து திடீரென நீக்கப்பட்டுள்ளது. சீக்கியர்களுக்கு மீதான தாக்குதல்களுக்கு எதிராக போராடிய ஜஸ்வந்த் சிங்கின் வாழ்க்கையை மையப்படுத்திய படமான இது வெளியான 2 நாட்களிலேயே நீக்கப்பட்டுள்ளது.